ஒரே ஒரு குறளை மட்டும் படிக்கட்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் நோம்பப்படும், இப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அந்த குறளை ஸ்டாலின் தப்பு இல்லாம படிச்சுட்டா, மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் தப்பு இல்லாம படிச்சுட்டா 1 கோடி ரூபாய் பரிசு. படிக்க முடியுமா? படிக்க முடியாது. என்ன பண்ணுது? இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் அனைத்தையும் விலைக்கு வாங்கியாச்சு. காரணம் என்ன? விலைக்கு வாங்கினா தான் நம்ம இருக்க முடியும். எப்படிப்பட்ட யோக்கியம் சொல்றேன். இன்னைக்கு சேகர் பாபு பேசுறாரு, அண்ணாமலைக்கு தைரியம் இல்லை, நாங்கெல்லாம் மிசாவை பார்த்தாங்க. யாரையா மிசாவை பார்த்தது? ஸ்டாலின் மிசாவில் எல்லாம் அவங்க உள்ள போகல, கசமுசாவில் உள்ள போனாரு. அவர் என்னத்தை சொல்லி உள்ள போனாரு? யாருக்காக உள்ள போனாரு? எதற்காக உள்ள போனாரு? ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மனைவியை டைவாடிக்கிறது கூட பச்சை பிள்ளையா பார்த்து, கல்யாணம் ஆகாத பிள்ளையா பார்த்து டைவாடிக்க மாட்டான். அடிக்கிறது கூட எப்படின்னா, ஒருத்தரும் கேள்வி கேட்கக்கூடாது, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை தான் தூக்குறது. அதுவும் கல்யாணம் ஆன ஆளில் பார்த்தா தான் என்ன ஆகிறது? தூக்குறது. இது நான் சொல்லலை, கருணாநிதி சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அவர் யாரு? கலைஞர் கருணாநிதி. என்ன சொல்லியிருக்காரு? கனிமொழியின் தகப்பன் யாருன்னு கேட்டதுக்கு என்னங்க சொன்னாரு? அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னாரு? கனிமொழி ராஜாத்தினுடைய மகள். யாருடைய அப்பான்னு இன்னும் பதில் சொல்லல. ஆனா கனிமொழிக்கு என்ன சொல்றாங்க? தூத்துக்குடியில போய் நாடாருன்னு சொல்லி நிக்கிறாங்க. அந்த நாடார் வந்து கருணாநிதி நாடாரான்னு தெரியல எனக்கு. ஜாதி பிரச்சனையை நம்ம எழுந்துடக்கூடாது இங்க பேசி. கல்யாணம் பண்ண வீடு நாலாவது வீடு போல, அதிபன் போஸ் போல. முதல் கல்யாணம் 4வது கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப 1 2 3 இப்ப யாருன்னு தெரியல கணக்குல. பாவாடை நாடாவை அவுத்து பார்த்தால் திராவிடம் தெரியும் சொன்னார். அந்த கன்றாவியான திராவிடத்தை பார்க்கவே வேணாம். தமிழகத்துடைய மக்கள் திராவிட மாடல்ல இருக்கவே வேணாம். நாங்க என்ன சொல்றோம்? பாரதிய ஜனதா கட்சி நேர்மையும் நெஞ்சுரத்தோடும் இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களை வழிநடத்துகின்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. 100 ஆண்டு காலம் பாரத தேசத்தை வழிநடத்துகின்றவர்கள். இந்த பாரத தேசத்திலே இருக்கின்ற ஜனாதிபதி எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர், துணை ஜனாதிபதி எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர். 22 மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சி புரிகின்றது. ஒன்று கூட்டணியிலே இருக்கின்றோம் அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம். எங்களிடத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 400க்கும் மேற்பட்ட மாநகராட்சி மேயர்கள் இருக்கின்றார்கள். 4000த்திற்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த கட்சியில சுண்டக்காக கட்சிங்க, திராவிட முன்னேற்ற கழகம் கும்படி குட்டியத்தான்னா யாருக்கும் தெரியாது. இவன் என்ன செய்யறான்? ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அப்பான்னு கூப்பிடணுமா? திமுககாரனுக்கு எப்பயுமே ஒரு வழக்கம் உண்டுங்க. அடுத்தவன் தெரிஞ்சதுக்கு அதை பேர் வச்சுக்கிறோம். இப்பயும் பாருங்க, என்னை அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றான். யார் அப்பான்னு யாரை கூப்பிடுறது? எதுக்காக கூப்பிடணும்? எப்படி சாதனை செஞ்சீங்க? கலைஞர் ஐயா இருந்த போதாவது ஏதாவது 1 2 நல்லது நடந்துச்சு. எதுக்கு பயந்து? கட்சியை வளர்க்கணும்னு பயந்து. இவங்க பூரா சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சு எந்த இடத்துலையுமே அவனுக்கு அங்கீகாரம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு அமைச்சர் பெருமக்களா இருக்கிறவங்களெல்லாம் பாருங்களேன். யார் யார் அமைச்சர்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். சேகர் பாபு எங்க இருந்து வந்தாரு? அதிமுகவில். முத்துசாமி எங்க இருந்து வந்தாரு? அதிமுகவில். KKSSR எங்க இருந்து வந்தாரு? அதிமுகவில். ரகுபதி எங்க இருந்து வந்தாரு? அதிமுகவில். ஏவா வேலு எங்க இருந்து வந்தாரு? அதிமுகவில். ராஜகண்ணப்பன் எங்க இருந்து வந்தாரு? அதிமுகவில். எல்லாருமே அதிமுககாரங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் பூரா எதற்காக? கொஞ்சம் பூரா உழைச்சு ஓடா போய் ஒரே குடும்பத்தை அவருக்கு பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்ப்பா. பலவற்றையை பத்தி பேச வேணாம். அப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு தொண்டன், உழைத்த தொண்டனுக்கு எந்த அங்கீகாரம் கிடையாது கட்சி சொல்லுது. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? சத்யராஜோட மகளை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அடுத்தவளை ஏதாவது ஒரு சட்டமன்றத்தில் நிற்க வச்சிருவான். அவனுக்கு சீட்டு வேற கொடுத்துருவான், வாங்கி கொடுத்துருவான். அப்போ தொண்டை முறை என்ன செய்யணும்? இப்படி பெரியசாமி பின்னாடியும், மூர்த்தி பின்னாடியும், பள்ளிவேல்ராணி பின்னாடியும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். முனியாண்டி விலாஸ் மாதிரி அன்னன்னைக்கு அடிச்சதை ராயல்ட்டி கொடுத்துட்டா போதும், தலைமை ஒன்றுமே கேட்காது. முனியாண்டி விலாஸ்னா தெரியும்ல. அங்கே எப்படின்னா
என்ன செய்யணும், சம்பாதிக்கிற காசுல குண்டியல்ல போடணும், சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம். அது மாதிரி கொண்டு போய் அங்க சேர்த்துட்டோம்னு சொன்னா இங்க சரியா போயிடும். யார் சேர்க்கணும்? மாவட்ட செயலாளர் முதல்ல கொடுக்கணும், மந்திரிட்ட கொடுக்கணும், அப்புறம் அவர்கிட்ட கொடுக்கணும். இப்ப நம்பிக்கை இல்லை. யாருக்கு நம்பிக்கை இல்லை? சபரீசனுக்கு உதயநிதி. அதனாலதான் என்ன செய்யறா, திமுக காரனை போடாம அண்ணா திமுகவில இருந்து வந்த ஆளுங்களுக்கா பொறுப்பு கொடுக்குறான். கொண்டு வந்த கமிஷனை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்கணும்ல. திமுக காரனுக்கு அண்ணா திமுக காரனுக்கு ஒரு வித்தியாசம் என்ன? முழு மூடையும் திரும்பினா அவன் திமுக காரன், முழு மூடையில கொஞ்சமா சாக்குல கோனஸ் வச்சு குத்தி குத்தி எடுத்தான்னா அவன் அண்ணா திமுக காரன். இந்த திராவிடத்துல ரெண்டு திராவிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே தான். காரணம் என்ன? இன்றைக்கு தமிழக மக்களை பற்றி எந்த சிந்தனையும் யாருக்கும் கிடையாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தோற்றுவித்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை மண்டிட்டு கிடக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு? ஒரு வழக்கிற்காக இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேச மாட்டேங்கிறார்.